நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். சமீபத்திய அறிக்கைகளின்படி தமிழகம் முழுவதும் கடந்த 23 நாட்களுக்குள்ள மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தகைய எண்கள் வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமில்லங்க, அவை சாதாரண மக்களிடையே வளர்ந்து வரும் அச்சம், பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை பிரதிபலிக்குது. குடும்பங்கள் பெருக்கிய முறையில கவலை கொண்டிருக்காங்க. பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பற்றதா உணர்றாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அக்கறை கொண்டிருக்காங்க. ஒரு காலத்துல ஒப்பீட்டளவுல பாதுகாப்பான மற்றும் முற்போக்கான மாநிலமா கருதப்பட்ட தமிழகம் தற்போது சட்டம் ஒழுங்கு குறித்து கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டிருக்கு. தமிழகத்தின் மதிப்புமிக்க சிறப்பு வாய்ந்த பெருமைகள் தற்போது கவலைக்குரியதா அடையாளம் காணப்படுது. வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் மற்றும் குயிலி போன்ற துணிச்சலான பெண்களை கொண்ட ஒரு பெருமை மிக்க மரபை தமிழகம் கொண்டிருக்கு. இவர்கள் வீரம், தியாகம் மற்றும் கண்ணியத்தின் அடையாளங்களா திகழ்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. ஆனா திமுக ஆட்சியின் கீழே பெண்களுக்கு எதிரான தொடர் வன்முறை சம்பவங்களால அந்த பெருமை மிக்க மரபு மங்கி போனது மாதிரி தோன்றுது. மாநிலத்தின் வரலாற்று பெருமைக்கும் தற்போதைய கவலைகளுக்கும் இடையிலான முரண்பாடு மிகவும் கூர்மையாகவும் கவலை அளிப்பதாகவும் தான் இப்ப இருக்க சூழல் அமைந்திருக்கு. ஒரு மாறுபட்ட யதார்த்தம் உருவாகி வர்றத கண்கூடா பார்க்க முடியுது. இதுல பெண்கள் பொது இடங்கள், பணி சூழல்கள் மற்றும் தங்கள் சொந்த பகுதிகள்னு எங்கும் தங்களது பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் நிலைதான் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதத்துல மட்டுமே 50க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாகி இருக்கு. அவற்றில் 25க்கும் மேற்பட்டவை கடந்த 10 நாட்களுக்குள்ள நிகழ்ந்தது. இவை கடந்த 23 நாட்கள்ல நிகழ்ந்தவை மட்டும்தான். இது போன்ற சம்பவங்கள் ஆண்டு முழுவதுமே நிகழ்ந்தால் கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால கற்பனை மட்டுமே செய்து பார்க்க முடியும். திமுக அரசின் சாதனை என்று சொல்லிக் கொள்ளப்படுவது தமிழகத்தை கொலைகள், கொள்ளைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தினமும் நிகழும் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாற்றி வருகிறது. தொடர் குற்ற சம்பவங்கள் ஒன்றோடொன்று தொடர்பற்ற தனித்த நிகழ்வுகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற வன்முறை குற்றங்கள் குறித்த செய்திகளை தலைப்பு செய்திகளாக ஆதிக்கம் செலுத்தி குடும்பங்களை தங்கள் பாதுகாப்பு குறித்து கவலை கொள்ள செய்யுது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நினைச்சு அச்சப்படுறாங்க. இளம் பெண்கள் சுதந்திரமா வெளியே செல்வதில் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்றாங்க. பணிக்கு செல்லும் பெண்கள் தங்கள் தினசரி பயணங்களின் போது ஏற்படும் ஆபத்துகளை தொடர்ந்து மதிப்பிட்டபடியே பயணிக்கிறாங்க. முதிய பெண்கள் தங்களுக்கு நன்கு அறிமுகமான சூழலில் கூட பாதுகாப்பற்றதா உணர்றாங்க. பாதுகாப்பு அப்படின்றது இனி இயல்பா கிடைக்கும் ஒன்றாக கருதப்படாது. அது ஒவ்வொரு கணமும் நம்ம போராடி பெற வேண்டிய கட்டாயத்தை இந்த ஆட்சி நமக்கு தந்திருக்கு. வளர்ந்து வரும் இந்த அச்சம் பெண்கள் அனுபவிக்க தகுதியான அடிப்படை சுதந்திர உணர்வையே அரித்து வருது. ரோம் நகரமே தீப்பிடித்து எரிந்த போது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அலட்சியமா இருந்த ஆட்சியாளரான நீரோ என்பவன் இன்றும் அந்த செயலுக்காகவே நினைவு கூறப்படுறாரு. அதே போலவே இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரித்து அச்சம் பரவி கொண்டிருக்கும் வேளையில் திமுக அரசானது இந்த நெருக்கடியின் அவசர தன்மையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு விலகியே நிற்கிறாங்க. சிறு குழந்தைகள் முதல் முதிய பெண்கள் வரை தமிழகத்தில் எவரும் எங்கும் பாதுகாப்பாக உணராத ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கு. கடந்த 23 நாட்கள்ல நிகழ்ந்த குற்ற சம்பவங்கள் இந்த அச்சமூட்டும் சூழலுக்கு சான்றா திகழ்ந்துட்டு இருக்கு. தமிழக பெண்கள் சீர்கெட்ட நிர்வாகத்தை வேடிக்கை பார்க்கும் பார்வையாளராக அமைதி காக்க மாட்டாங்க. தங்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதில் தவறிய திமுக அரசை அவர்கள் நிராகரித்து விட்டு அமைதி, வளர்ச்சி மற்றும் கண்ணியத்தை மீட்டெடுக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.